Hello friends, welcome to PNV Tips and Tricks channel. Today special என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸு, ஸ்டோரேஜ் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு இதெல்லாம் கலந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு மீதம் இருக்க பிஸ்கட்டை அப்படியே பாக்கெட்லேயே வச்சுடுவாங்க. அது வந்து நமத்து போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க. அரிசி இல்லைன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து பாக்ஸில் பிஸ்கெட்டை போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வாங்கின போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே எனக்கே கூட சோளாபூரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சோளாபூரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே எப்படி கிறிஸ்பியாக கலர் மாறாமல் வெள்ளை கலரில் நம்ம செய்யலாம், அதே ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் அரை கப்பு வெள்ளை ரவை, வறுக்காத ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போது வேறு ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கலாம். நான் அதுக்காக சோளாபூரி செய்கிறதுக்கு மைதா மாவு போடணும். நான் மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எல்லாமே ஒரே கப்பில், நீங்கள் கிண்ணம் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் இல்லை மெஷர்மெண்ட் அளவு கப்பு எதுவாக இருந்தாலும் ஒரே கப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதனோட அளவுகள்லாம் ஒரே அளவுகளில் போட்டோம்னா நம்ம கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். நான் அந்த கப்பில் தான் 2.5 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷான மைதா மாவு எடுத்துட்டேன். அதனால் எதுவும் இல்லாதனால அதில் நான் ஜலிக்கலை. நீங்கள் அதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஜலித்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவு நான் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ரஃப்பாக ஃபிங்கரை லூஸாக விட்டு நல்லா கலந்து கொடுங்க. மாவு எதுக்காக நம்ம இப்படி கைகளில் இந்த மாதிரி பிசைகிறோம் அப்படின்னா நல்லா பூரி கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான். பாருங்கள், ரவை நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் மாவு கலக்கிற வரைக்கும் 10 நிமிஷம் கூட தேவையில்லை ரவையை. இந்த மாவு உப்பு பேக்கிங் சோடாலாம் போட்டு நீங்கள் கலந்து கொடுக்குற வரைக்கும் ரவை ஊறினா போதும். இப்போது நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. நீங்களும் தண்ணி விடாதீங்க. தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ரவையிலேயே நம்ம இந்த கோதுமை மாவும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ரவை தண்ணியை நான் ஊற்றலை. நான் ஃப்ரெஷ் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நல்லா உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால, ரவை ஊற வச்சு போட்டிருக்கனால மாவு ரொம்ப இலகுன மாதிரி போயிடும். அதனால் பத்தாததுக்கு தெளித்து மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பவுலில் உங்களால் பிசைய முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு கவுண்டர் டாப்பில் நீங்கள் போட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரி செம்ம சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக வர்றதுக்கு மாவில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் 1/2 ஸ்பூன் சுகர் போட்டிருந்தேன். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. ரவையும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரை மிஸ் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். அதிக நேரம் நம்ம வெறும் கோதுமை மாவில் பூரி செய்யும்போது அந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம உடனே செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது மாவு பதம். நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் பாருங்கள் உடனே தான் போடுறேன். ஆயில் சூடேறிடுச்சு. ஆயிலில் நான் பூரி தேய்ச்சி போட்டுட்டேன். மாவு தேய்ச்சி போட்டுட்டேன். எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா கடையில் கிடைக்க மாதிரியே நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆயில் பூரி ஆயில் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. ஆயில்
காயும் போதே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் குடிக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் சுட்டு எடுத்துட்டேன். எல்லாமே நல்ல ஒயிட் கலரில் நல்ல ஃப்ளஃபியாக செம்ம டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக வந்திருந்தது. எனக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸுக்கும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தான். இந்த கொய்யாப்பழம் நமக்கு இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சத்துக்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சீப்பாக வருஷம் பூரா நமக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் தோட்டத்திலே ஆகட்டும் இல்லை வெளியிலே ஆகட்டும். இது சீப்பாக கிடைக்கிறதுனால விலை மலிவாக கிடைக்குதுன்னு இதை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம ஆப்பிள் ஆரஞ்சுலாம் சாப்பிட்றோம். ஆரஞ்சு 4 பழம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு பழம் சாப்பிட்டா போதும். கண் புரை வராது, கண் பிரச்சனை எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். கேன்சர் வராது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கொய்யாப்பழத்தோட நன்மைகள் அளவில்லாத நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க கிடைக்கும்போது. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயமாகட்டும் பெரிய வெங்காயமாகட்டும் நம்ம சமையலுக்கு நிறைய வாங்கி வருவோம். அந்த மாதிரி வாங்கி வர சமயத்தில் இந்த மாதிரி வேர் பகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக முளைப்பு திறன் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வெங்காயம் அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன பேப்பர் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி காலண்டர் சீட் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களோட நோட்புக்கு ஆகட்டும் வேஸ்ட்டு பேப்பரை சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டி நீங்கள் இந்த வெங்காயம் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேர் இருக்க பகுதியை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 செகண்ட் மட்டும் அந்த வேர் பகுதி மட்டும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது அந்த வேர் பகுதியெலாம் அந்த மாதிரி சருகு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு முளைப்பு திறன் வராது. வெங்காயமும் தக்க மாதிரி ஆகாது. ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் வெங்காயத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு நீண்ட நாட்கள் கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் ஈரமாக வாங்கி வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கனாலும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு சாதத்துக்கு நம்ம அப்பளம் பொரிச்சிட்டு மீதம் இருக்க அப்பளத்தை அப்படியே வச்சுட்டோம்னா நமத்து போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை வேறு கண்டெய்னர் பாக்ஸ் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு இந்த அப்பளத்தை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அப்பளம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது திடீர்னு நம்ம ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணாமல் இருக்கும். டக்குன்னு நம்ம அயர்ன் பண்ணலான்னு போகும்போது கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு அயர்ன் பாக்ஸை ரொம்ப அடுப்பில் ஃபுல்லாக அந்த இதில் காமிக்காதீங்க. அனலில் கொஞ்சம் ஹையாக நீங்கள் காமிச்சிட்டு நம்ம அயர்ன் பண்ணோம்னா சூப்பராக அயர்ன் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத்லாம் சூப்பராக அயர்ன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு டிஷர்ட்டை அயர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காட்டன் கிளாத்து தான் சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது. நல்லா நைஸாக நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ண முடியல அப்படின்னா குக்கரில் கொஞ்சமாக நீங்கள் சின்ன சின்ன கல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குக்கரை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக அயர்ன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதுக்காக நம்ம கரண்ட் இல்லைன்னு கவலைப்படவும் தேவையில்லை, டென்ஷன் ஆகவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் பாருங்கள். நான் ரொம்ப அழகாக பண்ணிட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் எங்கள் ஊரில் தக்காளி 80 ரூபாய்க்கு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ. இந்த மாதிரி சமயத்தில் தக்காளிலாம் நம்ம குழம்புக்காகட்டும் ரசத்துக்காகட்டும் ஒவ்வொரு பழம் தான் நம்ம போடக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாங்கின தக்காளி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளி வாங்கி வந்ததும் அதில் நிறைய மருந்துலாம் அடிச்சிருப்பாங்க. மஞ்சள் தூள், கொஞ்சமாக
கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ட்ரையாக துடைச்சி எடுத்துருங்க. ஈரமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரையாக துடைச்சிடணும். ஈரமாக இருந்ததுன்னா பழம் சீக்கிரமாக கெட்டுடும். அந்த ஈரம் இல்லாமல் நம்ம துடைச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக குக்கிங்க்கு பயன்படுத்துகிற ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அந்த தண்டு பகுதியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பழத்தை வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்க பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கோசரம் இந்த பவுலில் நான் போட்டிருக்கேன். காத்தோட்டமாக இருக்க பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுங்க. போட்டுட்டு இந்த பழத்தெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பழம் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தக்காளி பழத்துலேயும் இடையிடையே சின்ன சின்ன பேப்பர் நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பழத்தில் 1-2 கெட்டு போனாலும் அதுலேயே இருக்கும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.